சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பல பல எமக்கருளேன். செல்வம் கொழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளேன். வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவார். தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவால் காத்திட மூவருமே என்று கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரையும் வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு மனிதனுக்கு பிறந்ததும் தேவை தாலாட்டு, வாழ்க்கை முடிந்ததும் தேவை நீராட்டு, இடையில் தேவை பாராட்டு. பாராட்டுகளே மனிதனின் மதிப்பை உயர்த்துவது. பாராட்டுகள் எப்போது கிடைக்கும்? மனிதன் சாதனையாளனாக மாறும்போது. சாதனைகளுக்கும் சாகசங்களுக்கும் ஆதாரமாக அமைவது கல்வி. இன்றைய காலகட்டத்தில் அந்த கல்வியை பெறுவதற்கு தேவை செல்வம். தொலைதூர கல்வியில் படித்தது அந்த காலம், தொலைபேசியில் படிப்பது இந்த காலம். பணம் பத்தும் செய்யும். கல்வி பணம் சம்பாதிக்க பொருளீட்ட வழி செய்யும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர். இல்லானே இல்லாலும் வேண்டா, ஈன்ற தாயும் வேண்டா, செல்லாது அவன் வாயில் சொல் என்ற நல்வழி பாடல் மூலம் செல்வத்தின் தேவை 1000 காலத்துக்கு முன்னரே ஔவையார் நல்வழி பாடலில் பாடியிருக்காங்க. மனிதனின் மதிப்பை தீர்மானிப்பதில் 2 செல்வங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது. கல்வி வேணும், செல்வமும் வேணுங்கிறத தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே 2 அணியினர் மோதிக்க போகிறாங்க. அவங்க யாரு? ஆறுகளின் ஆறு கங்கை யாரு? ஆறுகளின் ஆறு கங்கை யாரு? அதை தலையில் சுமப்பது யாரு? அவர்தான் எங்கள் இறையனாறு. தமிழ் வளர்ப்பதில் அன்று ஔவையார், நேற்று பாரதியார், இன்று நம் பள்ளி போட்டியாளர்கள் 6 என்று அந்த 6 போட்டியாளர்களை வாதிட விடலாம். ஆறுகளின் சலசலப்பு ஓயும் வரை சத்தம் இல்லாமல் இருக்க போது இந்த நடுவனாறு. என்ன ஒரு அற்புத தலைப்பு! மனிதனின் மதிப்பை உயர்த்துவது கல்வி செல்வமா பொருள் செல்வமா? வாங்க முதலில் கல்வி செல்வமே என்ற அன்னையிலிருந்து ஜென்மித்தாவர்களை பேச வைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் அவையோருக்கும் உடன் பயிலுவோரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தான் கற்ற கல்வியால் இன்றைக்கு மேடை ஏறி பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கு வணக்கம். என்னை இந்த மேடையில் நிற்க வைத்திருப்பது கல்வி. கொடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் நிறைவது கல்வி. என்னிடத்தில் நான் அறிந்த ஒன்றை பிறரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போதுதான் அறிவு பேரறிவாக மலரும். ஒரு திரைப்படத்தில் இந்தாப்பா சிதம்பரம் உன்கிட்ட காசு இருந்தா எடுத்துக்குவாங்க, காடு இருந்தா பிடுங்கிக்குவாங்க, கல்வி இருந்தா உன்னை எவனாலும் எதுவும் செய்ய முடியாது. பல 100 வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க பாருங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவிராது, கல்விற்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க புறம்பாக பொருள் தேடி உரல்கின்றாரே. கல்விதான் மனிதனின் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்துவது. குனிந்து புத்தகத்தை படி, நிமிர்ந்து உலகத்தை படி. எந்த புத்தகத்தை நாம் தாங்கி படிக்கிறோமோ அந்த கல்விதான் நாம் தடுமாறும் நேரங்களில் நம்மை தாங்கி பிடிக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாத நடுவர் அவர்களே. மேலிருந்து கீழாக புத்தகத்தை படிக்கும்போதுதான் மனிதர் கீழிருந்து மேலே போக முடியும் என்பதுதான் உண்மை. நிலாவை பார்த்து சாப்பிட்டது அந்த காலம், நிலாவிற்கே சென்று சாப்பிடுவது இந்த காலம். சந்திரனுக்கே சந்திரயானை அனுப்புது இந்தியான்னா அதுக்கெல்லாம் ஆதாரம் எது? கல்வி. பொருள் செல்வம் இருக்கே, அந்த செல்வத்தை சிறப்பாக கையாள்வதற்கு கூட கல்விதான் தேவைப்படுகிறது. 10 அறிவாளியோட பழகி பாருங்க, நீங்கள் 11வது அறிவாளி ஆயிடுவீங்க. அதே சமயம் 10 செல்வந்தரோட பழகி பாருங்க, உங்களை தீய பழக்கத்திற்கு அடிமையாக்கி பாழ்படுத்திடுவாங்க.
மனைவியோட ஒவ்வொரு நாளும் காசு இல்லை பணம் இல்லைன்னு போடுற பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஒருத்தன் ஒரு டாடா ஏசி எடுத்துக்கிட்டு ஆளே இல்லாத கிராமத்துக்கு போய் ஒரு ஏடிஎம் மிஷின் முன்னால் வண்டியை நிறுத்திட்டு ஏடிஎம் மிஷின் இருக்கிற இடத்துக்கு கடப்பாரை எடுத்துக்கிட்டு போகிறான். காசு இருக்கிறவன் காடை விட்டு காசு எடுக்கிறான், காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், கடப்பாறையை விட்டு காசு எடுக்கிறான். கடப்பாறையை விட்டு ஏடிஎம் மிஷினை தோண்டி எடுத்து வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீட்டில் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ, இனிமே காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லவே கூடாதுன்னானா. மிஷினை திறந்து பார்த்தா ₹1 கூட இல்லைங்க. ஏன் அவர் ரிப்பேரான மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டானா? அவன் எடுத்துகிட்டு வந்தது ஏடிஎம் மிஷினே இல்லையே, அப்புறம் பாஸ்புக் பிரிண்ட் போடக்கூடிய பிரிண்டிங் மிஷின். ஏடிஎம் மிஷினுக்கும் பிரிண்டிங் மிஷினுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவன் மிஷினை தூக்க போனா? ஏன்னா அவன் ஒரு படிக்காத படிப்பறிவில்லாத தற்கூரி. ஆகவே எந்த ஒரு தொழிலுக்கும் கல்வி அவசியம். கல்வியாளர்கள் ஒருபோதும் கள்வர்களாவதில்லை. நடுவர் அவர்களே, மனிதர்களுக்கு இயற்கையாகவே 2 கண்கள் உண்டு, 3வது கண் ஒன்று இருக்கு. 3வது கண்ணா? என்ன புதிர் போடுறீங்க? மனிதனின் 3வது கண் தான் கல்வி கண். நடுவர் அவர்களே, 2 கண்களையும் இழந்தவனை குருடன் என்றும் 3வது கண்ணை இழந்தவனை முட்டாள் என்றும் 4 கற்றவனை ஞானி என்றும் அறிவுடையோரை சான்றோர் என்றும் பண்புடையோரை பகுத்தறிவாளர் என்றும் மனிதர்களை பிரிவுபடுத்தி மதிப்பிடுவது கல்வி. பொருள் படைத்தவர்களில் பொருள் குறைந்தோர் பொருள் நிறைந்தோர் என்று அளவிட்டு தீர்மானிப்பது கூட கல்விதான். எனவே மனிதனின் மதிப்பை உயர்த்துவது கல்வி செல்வமே என்று நல்லதொரு தீர்ப்பை நடுவர் நவிழ்வார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குனிந்து புத்தகத்தை படித்தால் நிமிர்ந்து வாழலாம், அறிவாளிகளோடு பழகினால் நாமும் அறிவாளியாகலாம் என்ற நடைமுறை உண்மையை சொல்லி சென்றுள்ளார். அடுத்து பொருள் செல்வமே என்ற அணியிலிருந்து வர்ஷிகா அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நான் வீட்டிலிருந்து பள்ளிக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். அந்த ஆட்டோவின் பின்பக்கத்தில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. வாசகமா? அது என்ன வாசகம்? கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை அவசியம். ஒரு ஆட்டோக்காரருக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் கூட எதிரணி சேர்ந்தவங்களுக்கு தெரியலங்கிறது தான் என்னுடைய வருத்தம். இன்றைய நிலைமை என்னென்று புரியாமல் பேசக்கூடாது. மருத்துவம் வியாபாரம் இன்று பிரசவத்திற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கும் கல்வி வியாபாரம் இன்று பிள்ளைகளை பன்னாட்டு பள்ளியில் படிக்க வைப்பதற்கும் குடும்ப வாழ்க்கை ஒப்பந்தமாகிவிட்ட இன்று திருமணம் செய்வதற்கும் வாழ்க்கையே ஆடம்பரமாகிவிட்ட இன்றைய நிலையில் அன்றாட வாழ்க்கைக்கும் உணவே மருந்தாகிவிட்ட இன்றைய நிலையில் மருத்துவ செலவிற்கும் முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்ட இன்றைய நிலையில் முதுமையை கடப்பதற்கும் அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் நிம்மதியான மரபிற்கும் பொருள்தான் தேவை. அறிவியலும் பொறியியலும் பன்ற பட்டதாரிகள் அரசு துப்புரவு தொழிலுக்கு விண்ணப்பிட்டிருந்தார்கள் தெரியுமா? ஏன் பொருட்டுவதற்குத்தானே. பொறியியல் படித்தவன் பொட்டலம் தூக்குகிறார், முதுகலை பட்டதாரிகள் உணவு டெலிவரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட அவளம் வேறு என்ன இருக்க முடியும்? பொட்டலம் தூக்குவதற்கு ஏன் அவன் பொறியியல் படிக்கணும்? சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில் வாழ்வனுக்குத்தான் தெரியும். பொருள் செல்வம் தான் மனிதர்களின் மதிப்பை கொடுக்கிறது. உங்களிடம் கல்வி இருந்தால் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக மாவட்டத்தை மட்டும் தான் ஆளலாம். காசு இருந்தால் மாவட்டத்தையும் ஆளலாம், மாநிலத்தையும் ஆளலாம், ஏன் நாட்டையுமே ஆளலாம். ஆளலாமா? என்ன நடுவர் அவர்களே, ஆளலாமான்னு கேட்குறீங்க? இன்றைய நிலைமை அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. ஒரு வகுப்பறையில் முதல் வரிசையில் உள்ள மாணவன் புத்தகத்தை படிப்பான், கடைசி வரிசையில் உள்ள மாணவன் தன் வாழ்க்கையை
வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று வரிசைப்படுத்துகிறார்களே, நிதியை ஆதாரமாக கொண்டா இல்லை கல்வியை ஆதாரமாக கொண்டா? கடைசியா ஒன்று மட்டும் சொல்கிறேன், பணத்தை கொடுத்து படிப்பை வாங்கலாம், படிப்பை கொடுத்து பணத்தை வாங்க முடியாதுங்கிறது எதிரணின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். பட்டப்படி படித்தவங்களோட பட்டத்தை வைத்து ஒரு பட்டம் கூட விட முடியாதுங்கிறத ஒப்புக்கொண்டு பொருள் செல்வம் தான் மனிதர்களின் மதிப்பை உயர்த்துவது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். பிள்ளைகளின் படிப்புக்கும் மருத்துவத்திற்கும் வாழ்க்கையை நடத்துவதற்கும் முதுமையை கடப்பதற்கும் பொருள் வேண்டும். பொருள் இல்லாவிட்டால் இன்றைய காலகட்டத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி சென்றுள்ளார். இல்லை இல்லை, கல்வி செல்வம் தான் மனிதர்களின் மதிப்பை உயர்த்துவது என்று மறுப்பு சொல்ல வருகிறார் தீபிகா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். புகழ் வித்தைகள் மொத்தமும் கட்சியிட வித்திட மனம் புத்தி படித்தவளே, கலை கற்று வளர்ந்திடு பெற்றதனை கொடு முத்து நகை திரளால் பொய் மொத்தம் வைத்திடு முத்தமிழே பைந்தமிழே செந்தமிழே உன்னை வணங்குகிறேன். என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு கண் புண்ணுடையார் கல்லாதவர் என்றெல்லாம் கல்வி என்ற அதிகாரத்தில் 10 குரட்பாக்களை கொடுத்து கல்வி செல்வத்தின் மதிப்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எழுதி வைத்து விட்டார். எனக்கு உதவி வேண்டும் என்று யாரினும் போய் நிற்காத நிலையை தருவதுதான் கல்வி. கல்வி கற்க கற்க நாம் உயர்ந்துக்கிட்டே இருப்போம். செல்வம் பெருக பெருக நாம் பாய்ந்துக்கிட்டே இருப்போம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளேட்டோ. பணக்காரர்கள் வீட்டில் பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கிறார்கள், ஏழைகளின் குடிசையில் பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள். வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை எதிரணியினர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு திரைப்பட இயக்குனர் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தாராம். அப்போது அந்த ஆட்டோ சிக்னலில் நிற்கிறது. அழுக்கு துணி அணிந்த ஒரு குட்டி பெண் அந்த ஆட்டோவின் பக்கத்தில் வந்து, சார் சார் புக் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னாலாம். அதுக்கு அந்த இயக்குனர் அவர் சட்டை பையிலிருந்து 10 ரூபாய் எடுத்து அந்த குட்டி பெண்ணின் கையில் கொடுத்துட்டு புக்கு வேணாம்னாராம். அதுக்கு அந்த குட்டி பெண் சொன்னாலாம், புக்கு வேணாம்னா பணமும் வேணாம் சார். அந்த இயக்குனரோட பெயர் ராஜமுருகன். அவருடைய வட்டியும் முதலுங்கிற நூலில் எழுதினார் பாருங்க. அந்த குட்டி பெண்ணின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை தான் அற்புதம். அந்த நம்பிக்கை தான் கல்வி. கல்வி ஒன்றுதான் வீட்டையும் உயர்த்தும், நாட்டையும் உயர்த்தும், ஆவலம் ஏன் மனிதனின் மதிப்பையும் உயர்த்தும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தன். நாம் கற்ற கல்வி நம் கையில் இருக்கின்ற வரை யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. கல்வி செல்வம் மனிதனின் இளமை பருவத்தை வேலைக்காரனாகவும் முதுமையை எஜமானராகவும் வழி நடத்தும். பொருட்செல்வம் என்ன செய்யும் தெரியுமா? பங்கு தர மறுத்த அண்ணனை சங்கருத்த தம்பி, பெற்ற மகனே தாயின் தங்கச்செயினை பறித்த பரிதாபம். இது அன்றாட இதைதானே நம்ம டிவிலே நியூஸ் பேப்பர்லேயே பார்க்குறோம். இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் அடைபட்டு சீரழிய செய்யும். ஆகவே மனிதனின் மதிப்பை உயர்த்துவது கல்வி செல்வமே என்று கட்டளையிட்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மடியில் கனவு இல்லைனா வழியில் பயம் இல்லைங்கிற பழமொழி தான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. செல்வம் பெருக பெருக நாம் பயந்துக்கிட்டே இருக்கணும் தான் உண்மை. அடுத்து பொருள் செல்வமே என்ற அணையிலிருந்து ரூபிகா அவர்களை பேச அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் நீதி தேவதையாய் வீட்டு இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் போன்ற சிறார்களுக்கும் வணக்கம். மனிதனின் உயிரை பிழைக்க வைக்க கூட மணிதான் தேவைப்படுகிறது. நடுவர் அவர்களே, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னா பண்ணுவாரா? அது எப்படி பண்ணுவார்? காசு இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். லைஃப்லையும் பேங்க்லையும் பேலன்ஸ் இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. பணம் தான் மனிதனை நிலை பெற செய்யுது. ஒருவன் காலேஜில் படிக்கும் போது நினச்சானா நம்ம படிச்சுட்டு 4 பேரை காப்பாற்றணும்னு. ஆனால் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சான் அவனை காப்பாற்றவே 4 பேர் வேணும்னு. படிப்பு ஒரு மனிதனை நிலை பெற செய்யும். பொருள் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும். சம்பளம் வாங்குறவனை தான் வீட்டில் சம்சாரம் மதிக்கும், இந்த சமுதாயமும் மதிக்கும். கை நாட்டு வைக்கிறவனாக இருந்தாலும் அவன் கையில் பணம் இருந்தால் இந்த சமூகம் அவனை மதிக்கும். 10 பட்டப்படி படிச்சிருந்தாலும் அவன் கையில் 10 ரூபா இல்லாட்டா அவனை இந்த சமூகம் தூக்கி போட்டு மிதிக்கும். ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. ஆங்கில பழமொழியா? அது என்ன பழமொழி?
மணி இஸ் எ குட் சர்வெண்ட். கைக்கும் பைக்கும் பணம் பரிமாறினா உங்களை சுற்றி 1000 கூட்டம் வரும். இதுதான் இன்றைய உலகம். கல்வி ஒருவனை வழிநடத்தும், காசுதான் ஒருவனின் வாழ்க்கையை நடத்தும். படிப்பில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மகன் எடுத்த முடிவால் மகனை இழந்த தந்தை புலம்புறார் பாருங்க. காற்று வாங்குவதற்குத்தானே என் மகனின் அறைக்கு மின்விசிறி வாங்கி கொடுத்தேன், அது ஏன் என் மகனை காவு வாங்கியது? இது போன்ற பெற்றோர்களின் புலம்பல்களைத்தான் நம்மால் கேட்க முடிகிறது. 1919 ஜூலை 19 நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதுகிறார் பாருங்க. கடவுளே கலைமகளே, காலையில் கண் விழித்ததிலிருந்து எத்தனை முறைதான் கடன்காரர்களுக்கு பதில் சொல்வது? அதுவாகிலும் பரவாயில்லை, மருத்துவத்திற்கு பணம் இல்லாமல் பெற்ற பிள்ளைக்கு எத்தனை முறைதான் கை வைத்தியம் பார்ப்பது? உப்புக்கும் புளிக்கும் வழி இல்லாத ஒரு சராசரி மனிதனாக மாற்றிவிட்டாயே என்று பாரதியார் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதியார் இறந்தபோது அவர் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட மனிதர்கள் கூட்டம் வரவில்லை என்றால் என்ன காரணம்? வறுமைதான் காரணம் நடுவர் அவர்களே, அவரிடம் காசு இல்லாததான் காரணம். கண்ணதாசன் சொன்னார், பெட்டியிலே பணம் இல்லை என்றால் பெத்த பிள்ளை கூட சொந்தமில்லை, குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை மீனும் இல்லை. காசு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, காசு இல்லாருக்கு கலியுகம் இல்லை, மதிப்பு இல்லாருக்கு மண்ணுலகம் இல்லை என்பதுதான் இன்றைய நிலை நடுவர் அவர்களே. பொருட்செல்வம் தான் மனிதர்களின் மதிப்பை உயர்த்துகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி. பாரதியாரை இன்று நாடே கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட பாரதியாரை இந்த வறுமை விட்டு வைக்கவில்லை. பொருள் செல்வம் அணியிலிருந்து வந்த ரூபிகா அவர்கள் கண்களை குளமாக்கி விட்டார். அடுத்து கல்வி செல்வமே என்ற அணியிலிருந்து ஹேமஸ்ரீ அவர்களை பேச வைக்கிறேன். பார்வையாளர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் சபையோருக்கும் என் முத்தான முதற் வணக்கங்கள். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 ஒரு பள்ளி, நாடு ஊர்தோறும் பள்ளிகள், தேடு பள்ளி இல்லா ஊர்களை தீயிட்டு கொளுத்துவோம் நாங்கள். அதுக்கும் ஒருபடி மேலே போய் அன்று முண்டாசு கவிஞர் பாடினாரே, அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அவையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற நருந்தொகை பாடல் வரிகளுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு செய்தியை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிச்சைக்காரன் ஒரு கையில் ஒரு பிச்சை பாத்திரமும் இன்னொரு கையில் ஒரு இலக்கண புத்தகம் வைத்திருந்தான். அதை பார்த்த மீனாட்சி சுந்தர பிள்ளை அவரிடம் சென்று கேட்கிறார், எனக்கு அந்த இலக்கண புத்தகத்தை தரலாமா? நான் அதை வாசித்து முன்னேற வேண்டும் என்றார். அதற்கு அந்த பிச்சைக்காரன், பணம் இருக்கிறதா என்று கேட்டான். இல்லை என்று சொல்லிவிட்டு பணியேதே கொடுத்தால் செய்கிறேன் என்றார். அதற்கு அந்த பிச்சைக்காரன், என்னுடைய பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா என்றார். பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிச்சைக்காரன் பின்னால் சென்று இலக்கண புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டு பல இலக்கணங்களை ஏற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை என்பதை வரலாறு பதிவிட்டிருக்கிறது. ஒரு புத்தகத்திற்காக பரதேசி என்றும் பாராமல் பணி செய்து புத்தகத்தை பெற்று படித்தவர் நம் தமிழர் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம். கல்வி செல்வம் மதிப்பை தருவதில் மகத்தானது என்று உருக்கமாக பதிவு செய்கிறேன். இவரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பிச்சை எடுத்தாகிலும் படிக்க வேண்டும். ஔவையார் கோலம் செய் தங்க கரிமுகத்து பூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் கேட்டிருக்கிறார். ஏன் ஔவையாருக்கு தங்க மூட்டை 3 தான் கேட்க தெரியாமலா சங்கத்தமிழ் 3 தான் கேட்டிருக்கிறார்? ஏன் அப்படி கேட்டார்? ஏன்னா தங்க மூட்டை போலியானது, நிலையில்லாது என்றவர் அன்றே அறிந்திருந்தார். ஒரு திரைப்பட பாடலில் காசு பணம் துட்டு மணி மணி பாடலில் ஒரு பாருங்க, கொடை பிடிச்சி நைட்டில் பறக்க போகிற ஹைட்டில் கொஞ்சம் செல்வம் கூடி போச்சுன்னா தலைகால் தெரியாமல் அலையிறான். பணம் எவ்வளவு வந்தாலும் பண்பாடு மாறாமல் இருப்பது எப்படிங்கிறத கற்றுத்தருவதுதான் கல்வி. மக்களையும் மாக்களையும் வேறுபடுத்துவது கல்வி, மக்களையும் மாக்களாக மாற்றுவது பொருட்செல்வம். மெத்த படித்தவர்கள் பேருக்கு முன்னால் பெற்றோரின் முதலெழுத்தையும் பேருக்கு பின்னால் கல்வி தகுதியும் போடுகிறார்களே ஏன்? உயிர் கொடுத்த பெற்றோரும் முக்கியம்,
உயர்வு கொடுத்த கல்வியும் ஒருவனுக்கு முக்கியம் என்பதை சமூகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் பெயருக்கு பின்னால் கல்வி தகுதியும் போடும் பழக்கம் வந்தது. செல்வம் படைத்தவர்களுக்கு எதிரிகள் அதிகம், கல்வி கற்றவருக்கு நண்பர்கள் அதிகம். செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வி நம்மை பாதுகாக்கும். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், உன் பிள்ளைகள் ஊனமாக இருந்தால் நீ சொத்து சேர்த்து வை, நீ சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதே என்றார். செல்வம் ஒரு மனிதனை ஊனமாக்கும், கல்வி ஒரு மனிதனை ஒளிபெறச் செய்யும். எனவே மனிதனின் மதிப்பை உயர்த்துவது கல்வி செல்வமே என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மீனாட்சி சுந்தர பிள்ளை பிச்சைக்காரனுக்கு பணி செய்து புத்தகத்தை வாங்கி படித்தார் என்றார். அவர் கல்வியை எவ்வளவு நேசிப்பார். அடுத்து பொருள் செல்வமே என்ற அணியிலிருந்து பவித்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் காசு இல்லாதவங்களாம் பிளாட்ஃபார்மில் தான் இருப்பாங்க. அவங்கள கேரா பிளாட்ஃபார்ம்னாங்க. இன்றைக்கு ஒருவரை வழி அனுப்புனா கூட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா உங்களால் பிளாட்ஃபார்முக்கு கூட போக முடியாது. வீட்டுக்கு ஒரு பெண் வந்தால் என்ன சொல்கிறாங்க? சரஸ்வதி வந்தான்னு சொல்கிறாங்க, இல்லையே மகாலட்சுமியே வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் மகாலட்சுமிக்கு இருக்கிற மகத்துவமே. சமூகத்தில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? படிக்காதவன் முட்டாள் என்று பெயர் வாங்குவதை விட படித்துவிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்திருந்து தெண்டச்சோர்னு பெயர் வாங்குற அவளை மீக்கிறதே. அதை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? நடுவர் அவர்களே, ஒரு அவசர தேவைக்கு 5000 பணம் தேவை. அப்போதைக்கு ஒரு பட்டதாரி 3 வருடம் பிஎஸ்சி 2 வருடம் பிஎட் படிச்சிருக்கேன், என்னோட சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு 5000 பணம் கொடுங்கன்னா எவனாவது கொடுப்பானா? அது எப்படி கொடுப்பான்? நீங்க ஒரு 8 சவர தங்க செயினை கொடுத்தா அவன் காசு தருவான். 8 சவரன் தங்கச்செயல் கொடுக்கிற உதவியை கூட 8 வருட படிப்பு சான்றிதழ் கொடுக்காதுங்கிற நிதர்சனமான உண்மையை பேசணும். மனிதர்களுக்கு மதிப்பு கல்வி என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். வரதட்சணை இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை புகுந்த வீடு மதிக்குமா? சம்பந்தம் கட்டாத சம்மந்தியை இன்னொரு சம்மந்தி மதிப்பானா? தீபாவளிக்கு மோதிரம் போடாத மாமனாரை மருமகன் மதிப்பானா? பணம் உள்ளவங்களை பார்த்தா நீங்களா வாங்க, பணம் இல்லாதவங்களை பார்த்தா நீயா வா என அழைப்பை நான் பார்த்ததில்லையா? பேசுகிற வார்த்தைகளை கூட பணம் தான் தீர்மானிக்கிறது. நடுவர்களே, 18 மொழிகளில் புலமை பெற்ற பாரதி சொன்னார், தரணியில் பெருமை வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தனம் இருந்தால் தான் தரணியில் பெருமை. பளபளக்கும் பட்டாளை வாங்க அலை மோதும் கூட்டம் ஒருபுறம் இருக்க, மணிக்கணக்காய் நின்றபடி துணியை விரித்து காட்டி விற்பனை செய்யும் தொழிலாளர்கள் ஒருபுறம் இருக்க, பட்டாம்பூச்சிகளை பட்டாசு வெடித்து கொண்டு அழைத்து கைக்கும் கூட்டம் ஒருபுறம் இருக்க, வெடிச்சுற்று வந்த கைகளோடு சிவகாசியில் சிரமப்படுபவர்கள் ஒருபுறம் இருக்க, வகை வகையாய் வக்கலையாய் பலகாரங்களையும் பதார்த்தங்களையும் பகிர்ந்து கொள்ளும் கூட்டம் ஒருபுறம் இருக்க, இன்றேம் கிடைக்காதா ஓர் இனிப்பு என ஏங்கும் பிள்ளைங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த இரு வகையான மனிதர்கள் மதிப்பை தீர்மானிப்பது பொற்சொல்லமாகத்தான் இருக்கிறது. வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்ப்பேச்சு கேட்டவர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஒரு அவசர தேவைக்கு 5000 என்ன? இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு 4 இட்லி வேணும்னா கூட படிப்பு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வாங்க முடியாதுங்கிறதா உண்மை. ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு என்று 2 முடிவுகள் உண்டு. தீர்வு என்பது எல்லோரையும் சமாதானப்படுத்துவது, தீர்ப்பு என்பது உறுதிப்படுத்துவது. தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிந்தனைக்குரியதாகவும் செவிமடுக்கத்தக்கதாகவும் மாற்று கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும். ஓசோ ஒரு புத்தகத்தில் உள்ளார். ஒரே ஊரில் வாழ்ந்து மறைந்த கல்வியாளரையும் செல்வந்தரை பற்றி சொல்லி தீர்ப்புக்கு வருகிறேன். பக்கத்துல 2 தெருக்கள். ஒரு தெருவில் வசித்தவர் படிப்பாளர், மிகச்சிறந்த கல்வியாளர். மற்றொரு தெருவில் வசித்தவர் செல்வந்தர், பணக்காரர். 2 பேருமே சிறப்பாகத்தான் வாழ்ந்தார்களாம். ஒரு கட்டத்தில் காலக்கண்ணாடி தன் நேரத்தை நிறுத்தியது. 2 பேருமே இறந்து போனார்கள். இறந்து போன 2 பேர்ல யார் பெரிய மனுஷன்னு முடிவு செய்யறங்கிறப்ப இறந்து போனவர்கள் வீட்டை 2 கடந்து போனார்களாம். செல்வந்தர் வசித்த தெருவை கடக்கும் போது செல்வந்தரின் மூத்த மகன் சொன்னானாம்,
அப்பானா அப்பா தான் 2 கோடி ரூபாய் வீட்டை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்துட்டு வர்ணம் பூசுகிற வேலையை பார்த்தாலாம். அடுத்த நாள் அடி நடந்தார்களாம். செல்வந்தரின் மகள் சொன்னாலாம், அப்பானா அப்பா தான் 16 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு, அடுத்து குத்தகைக்கு வேற வேலை பார்க்கலாம்னாலாம். அடுத்த நாள் அடி நடந்தார்களாம். கட்டின மனைவி சொன்னாலாம், 3 கோடி ரூபாய் வச்சுட்டு போயிருக்காரு, இதை வச்சுட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னாலாம். இத்தனை படைத்த செல்வந்தர் மயான பூமிக்கு சென்ற போது அருணா கயிறு மறுக்கப்பட்டது. கல்வியாளர் வசித்த தெருவை கேட்கும் போது எல்லோரும் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? நாங்கள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருக்குறளையும் படிக்கும் போது சந்தேகம் என்றால் யாரிடம் போகும் என்றார்களாம். ஒரு தம்பதியினர் பேசிக் கொண்டார்களாம். கல்யாணம் ஆன போதில் நம்மை அழைத்து மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும், விட்டு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை என்று சங்க இலக்கியமான பாடலை கொடுத்து நம்மை மனிதனாக்கினாரே என்றார்களாம். இன்னும் சிலர் பேருந்து வசதி வேண்டி மனு கொடுத்து நமக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்தாரே, அதனால் தானே நீங்களும் நானும் பத்திரமாக பயணம் செய்கிறோம் என்றார்களாம். இன்னும் சிலர் இந்த சிற்றூருக்கு கூட ஒரு நூலகத்தை விட்டு சென்று விட்டாரே என்றார். இருக்கும்போது பணம் உயர்த்தும், இல்லாத போது கல்வி உயர்த்தும். புதிய வரலாறு படைத்தவர்களில் வரலாற்று 97% பேர்கள் கல்வியாளர்கள், 3% பேர்கள் தான் பொருளாளர்கள். எனவே மனிதர்கள் மதிப்பை உயர்த்துவது கல்வி செல்லுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெற்றோர்களே, இப்பொழுது பட்டிமன்றம் முடிந்தது. இவர்களுடைய பட்டிமன்றம் பாப்பையாவின் பட்டிமன்றத்திற்கோ இல்லை ஞான சம்பந்தரின் பட்டிமன்றத்திற்கோ இல்லை சுகிசிவத்தின் பட்டிமன்றத்திற்கோ கொஞ்சமும் சளைத்தது கிடையாது, குறைந்தது கிடையாது. உங்கள் கைத்தட்டல்கள் தான் அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும். அதில் கொடுப்பதில் என்ன உங்களுக்கு இருக்குது எனக்கு தெரியல. கொஞ்சம் நல்லா கைத்தட்டலாம், அவர்களை ஆரவாரம் செய்யலாம், அவர்களை உத்வேகப்படுத்தலாம், உற்சாகப்படுத்தலாம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். மாணவர்கள் வார்த்தைகளை சரியாக உச்சரித்து வாசிக்க இப்போதே அவர்களுக்கு ஃபோனிக் சாங்ஸ் மூலம் எழுத்துக்களின் ஃபோனிக் சவுண்ட் கற்பிக்கப்படுகிறது. கற்ற வித்தையை காட்ட வருகிறார்கள் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்கள். Now I am going to say some English alphabets one by one. Dear children, listen carefully and act and say phonic sound exactly. Okay, group 1, all of you listen to me. What is the phonic sound of letter I? E. Very good. What is the phonic sound of letter S? Okay. Can you sing the phonic rhymes for the letter I? Okay. Can you sing the phonic rhymes for the letter S? Okay. Good work, children. Then group 2, all of you listen to me. What is the phonic sound of letter A? Very good. Very good. What is the phonic sound of letter N? Well done, children. Can you sing the phonic rhymes for the letter A? Can you sing the phonic rhymes for the letter N? Good work, children. Then group 3, what is the phonic sound of letter T? Very good, children. What is the phonic sound of letter P? Very good.
the letter T? Can you sing the phonic rhymes for the letter P? Very good, children. Then group 4. What is the phonic sound of letter N? Okay, student. What is the phonic sound of letter S? Very good, children. Can you sing the phonic rhymes for the letter N? Okay. Can you sing the phonic rhymes for the letter S? The snake is in the grass. The snake is in the grass. The snake is in the grass. Excellent, children. A wonderful performance done by our children. Thank you for your lovable performance, children. For our next program, action words. Now I would like to call upon the LKG and the UKG buds on stage to perform actions for the giving action words and to sing the phonic song for the alphabets. Excellent, dear children, for your wonderful participation. புலன் காட்சியினால் புலனான வார்த்தையை செவியுற்று பின் புத்திக்கு ஏற்றி புரிந்து கொண்டு செயலாற்ற வருகிறார்கள் செயல் வீரர்கள். I would like to welcome the students from LKG and UKG for action words. Dear student, very good evening to all. Now all of you listen to the action word keenly and show me the action perfectly. How do you squeeze the orange? How do you squeeze the orange? Hang your dress there. Hang your dress there. Read slowly. Read slowly. How do you cry? How do you cry? Clap your hands. Clap your hands. Very good. Sing the song. Sing the song. Cut the vegetables. Cut the vegetables. Watch the program in the TV. Watch the program in the TV. Draw a picture in your book. Draw a picture in your book. Okay, fine. Sleep peacefully. Sleep peacefully. Wake up. How do you cough? How do you cough? Drink some water. Drink some water. Kick the ball. Kick the ball. Very well done. Give your pencil. Give your pencil. Clean your room. Clean your room. Stand up. Knock the door. Knock the door. Throw the ball. Throw the ball. Listen to the music. Listen to the music. How do you climb the tree? How do you climb the tree? Amazing, students. Catch the ball. Catch the ball. All of you smile. All of you smile. All of you take bath. All of you take bath. Eat your lunch. Eat your lunch. Stop the bus. Stop the bus. Wonderful. Can you dance? Can you dance? Wash your hand. Wash your hand. Touch your head. Touch your head. All of you stomp. All of you stomp. Stop. Open the door. Open the door. See here. See there. See here.
See there. Close the door. Close the door. Buy the vegetables. Buy the vegetables. Cook the vegetables well. Cook the vegetables well. Can you swim? Can you swim? Very good. Run fast. Run fast. Stop running. All of you hop like a rabbit. All of you hop like a rabbit. Stop. Stop, stop. Crawl like a baby. Crawl like a baby. Stand up. Thank you to all. Dear students, very good evening to all. Now I am going to say action words one by one. Listen to the words carefully and do the action words perfectly. So listen and act. All of you hold your hand. All of you hold your hand. Stir the tea properly. Stir the tea properly. Blink your eyes. Blink your eyes. Comb your hair. Comb your hair. Hide your eyes. Hide your eyes. Very good. Take your pencil. Take your pencil. Wipe your mouth. Wipe your mouth. Hit the ball. Hit the ball. All of you start snoring. All of you start snoring. Blow the candle. Blow the candle. Okay, fine. Nod your head. Nod your head. Poke the chin. Poke the chin. Study your lessons. Study your lesson. Press the button. Press the button. Bite the apple. Bite the apple. Very well done. Wink your eyes. Wink your eyes. Beat the drum. Beat the drum. Push the door. Push the door. Bend to your knee. Bend to your knee. Amazing students. Wear your mask. Wear your mask. Rotate your head. Rotate your head. How do you sneeze? How do you sneeze? Shake your body. Shake your body. Wonderful. Gargle your mouth. Gargle your mouth. Spit the water. Spit the water. Pick the waste and put it in the dustbin. Pick the waste and put it in the dustbin. Flip the book. Flip the book. How do you save your money? How do you save your money? Great job. Slap yourself gently. Slap yourself gently. Roll the mat. Roll the mat. Scratch your skin. Scratch your skin. Lick the ice cream. Lick the ice cream. Tickle your stomach. Tickle your stomach. Very nice. How do you hiccup? How do you hiccup? Share your snacks. Share your snacks. Snap the stick. Snap the stick. Pour the water in the glass. Pour the water in the glass. Spin the coin. Spin the coin. Come forward. Go back. Thank you, students.